ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவோட பார்ட் 2 வீடியோவில் இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்ட் 1ஓட வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிருங்க. பார்ட் 2 வந்து அடுத்து பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி பார்ட் 1 எடுத்துட்டேன், இப்போ பார்ட் 2 போயிட்டுருக்கு. இதில் எது ஃபஸ்ட்டு அப்லோட் ஆகும் அப்படின்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் பார்ட் 2 வந்து ஃபஸ்ட்டு அப்லோட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ட் 1 பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பார்ட் 2 பாருங்கள். அப்போ தான் கரெக்டாக புரியும். ஏன்னா அந்த பார்ட் 1 இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றி பக்காவாக பார்த்தாச்சு. அப்போது அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை இந்த வீடியோ அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும், ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனனால நான் இதை பார்ட் 2ஆகவும் போடுறேன். ஸோ உங்களுக்கு அதனால தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் அதாவது பார்ட் 1 நம்ம இனர்ஷியல் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னா என்ன அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அரிஸ்டாட்டில் அண்ட் கலீலியோ, அரிஸ்டாட்டிலோட அந்த 2 கான்செப்டை கலீலியோ பிரேக் பண்ணாருன்றதை பார்த்துருந்தோம். அப்போது சர் ஐசக் நியூட்டன் இவர் கலீலியோட அந்த ரிசர்ச்சாக இருக்கட்டும், கெப்லரோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், ஓகேங்களா, காப்பர்னிக்கஸோட ரிசர்ச்சாக இருக்கட்டும், இந்த 3 பேரையும் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட ரிசர்ச் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிட்டு தான் நியூட்டன் என்ன பண்ணார், கொஞ்சம் டைம் எடுத்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. ஸோ அப்படி வந்து சொன்ன லா தான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா அண்ட் தேர்ட் லா, நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். ஓகேவா? ஸோ அதில் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் லாவை பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் அந்த சயின்டிஸ்ட் மட்டும் கிடையாது, ஆஸ்ட்ரானமிக்கல் சயின்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இதில் குறிப்பாக டாலமி, ஓகேங்களா, டாலமி, காப்பர்னிக்கஸ் சொல்லிட்டேன், டாலமி, அப்புறம் வந்து ஹிப்பாக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, ஆஸ்ட்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலர்தையும் நியூட்டன் என்ன பண்ணாருன்னா அனலைஸ் பண்ணிட்டு தான் கன்க்ளூஷனுக்கு வந்தார். ஸோ இது வந்து இந்த நியூட்டன் லாஸ் ஆஃப் மோஷன் இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும், தியரி ஆஃப் கிராவிட்டி, நியூட்டனோட ரிசர்ச். நான் என்ன பண்ணுறேன், நியூட்டனோட அந்த ரிசர்ச் பற்றி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் ஃபஸ்ட் லாக்குள்ளே போகிறேன். ஓகே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, தியரி ஆஃப் கிராவிட்டி, நியூட்டனோட ரிசர்ச் இருக்குல்ல, அதாவது நமக்கு 6th சாப்டரில் கிராவிடேஷன், அதில் நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் சொல்லிட்டு ஒரு லா இருக்குது. அதுவும் தியரி ஆஃப் கிராவிட்டி தான், ஓகேங்களா, ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அப்போ அந்த லாவில் அவர் ரொம்ப அழகாக 2 மாசத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சொல்லியிருப்பார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நியூட்டனோட யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷனாக இருக்கட்டும், நியூட்டனோட இந்த லாஸ் ஆஃப் மோஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுமே கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடித்தளம், ஒரு பேஸ்மெண்ட்டு. இன்றைக்கி இருக்க மாடர்ன் ஃபிசிக்ஸு நியூட்டன் அப்படின்ற ஒருத்தர் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 to 40% இல்லை, 50% பாதினே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் தான் இவர். அந்த அளவுக்கு தன்னோட பங்களிப்பை செலுத்தியிருக்காருன்னு சொல்லலாம். யார்? நியூட்டன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் அது மட்டும் கிடையாது, ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்னு ஒன்று கண்டுபிடிச்சிருந்தார். அதில் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அதில் அப்படின்னா, அங்கே இப்போ டெலஸ்கோப் அப்படின்னா நம்ம லென்ஸை யூஸ் பண்ணுவோமா, லென்ஸ்லாம் யூஸ் பண்ணல, மிரர் யூஸ் பண்ணியிருந்தார். ஓகே, நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பு. அதே மாதிரி நியூட்டனோட அந்த பிளானட்டரி மோஷன், அது சர்க்குலர் மோஷன் நினைக்கிறேன், 6th சாப்டரில் கிராவிடேஷனில் அது இருக்கும், சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஈக்குவேஷன் இருக்குது, அதாவது நியூட்டன் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா அதில் வரும் அந்த ஈக்குவேஷன். சரி, இருக்கட்டும். இது மாதிரியான விஷயங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் நியூட்டன் சொன்னார். அதே மாதிரி அந்த நான் சொன்னால் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன் 6th சாப்டரில் பார்ப்போம்னு சொன்னல, அங்கே ஜியோட வேல்யூ, இது சொல்லணும், ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். இது இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தப்பு இல்லை. ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் ஃபிசிக்ஸ் படி கால்குலேஷன் பண்ணி 6.67 × 10⁻⁻11 வச்சுருந்தாங்க. அதாவது நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் kg பவர் -2. அதே மாதிரி அந்த நியூட்டன் டைம் பீரியடில் ஒருத்தர், அவர் பேர் என்னென்னா கேவண்டிஸ் அப்படின்ற ஒருத்தர், ஹென்ரி கேவண்டிஸ்ன்னு சொல்லுவோம். அவர் என்ன பண்ணார்னா, நியூட்டன் அவர் வாழ்ந்த காலம் தான், ஓகேங்களா, அப்போது ஜியோட வேல்யூவை டார்சன் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா, டார்சன் பேலன்ஸ் அதான் 2 மாசத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அதில் 6.75 அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணார், 10⁻⁻11. ஸோ அப்போ இவர் ஹென்ரி சொன்னதில் இருந்து தான் இன்றைக்கி நம்ம ஜியோட வேல்யூ 6.67 சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜி இருக்குல்ல, இன்றைக்கி நம்ம கிராவிட்டியோட வேல்யூ படிக்கிறோம், 9.8ன்னு படிக்கிறோம். கரெக்டாக 9 அதாவது நம்ம இதோட ஆவரேஜ் வேல்யூ கரெக்டாக சொல்லணும்னா 9.80665 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, எர்த்தோட மாஸாக இருக்கட்டும், ரேடியஸாக இருக்கட்டும், இதை வச்சு இந்த வேல்யூவை கால்குலேட் பண்ணுவாங்க.
அது மாதிரி இந்த கிராவிட்டியோட வேல்யூ ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ, சிம்பிளாக சொல்லணும்னா ஆவரேஜ் வேல்யூ தான். சார் அப்போ என்ன சார் மாறுமா சார் கிராவிட்டியோட வேல்யூன்னு கேட்டால், எல்லா இடத்துலையெல்லாம் இல்லை, ஒரு 2 இடம் குறிப்பாக சொல்லணும்னா, ஒன்று வந்து போல்ஸ், இன்னொன்று வந்து ஈக்குவேட்டர். இந்த 2 ரீஜியனில் போல்ஸ்னால் துருவ முனை பகுதின்னு சொல்லுவோம், எர்த்தோட அந்த துருவ முனைன்னு சொல்லுவாங்க கார்னர், அது ஈக்குவேட்டர்லேயும் போல்ஸ்லேயும் எனக்கு வந்து கிராவிட்டியோட வேல்யூ வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கும். போல்ஸில் வந்து இன்க்ரீஸிங்கில் இருக்கும். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகலாம், ரொம்ப ரொம்ப கம்மி தான், 9.83. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கும், 83 சம்திங். அதே மாதிரி ஈக்குவேட்டர் ரீஜனில் பார்த்தீங்கன்னா 9.760 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ இந்த நியூட்டன் தியரி ஆஃப் கிராவிட்டின்றது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமா இருந்திருக்குன்றது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நம்ம 6th சாப்டரில் டீட்டெயிலாக பேசுவோம். ஓகே, பேசாமல் விட போகிறதில்ல, பார்ப்போம். சரி, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸை பற்றி சொன்னீங்க சார், ரைட்டு. ஏன் சார் ஆப்டிக்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ்லாம் எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது. ஆப்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் அண்ட் கலர், தியரி ஆஃப் லைட் அண்ட் கலர், அந்த ரிசர்ச் டாபிக் பேர் தியரி ஆஃப் லைட் அண்ட் கலரில் ஒரு ப்ரிசமில் ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்கும். இதுதான் அந்த எக்ஸ்பிரிமெண்ட். இது நம்ம 12th 5th சாப்டரில் படிப்போம் கண்டிப்பாக. அது ஒன்றா. ரெண்டாவது கர்பஸ்குலர் தியரின்னு ஒரு தியரி, அதுவும் நியூட்டன் சொன்ன தியரி தான். என்னென்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன தெரியுமா, லைட் இஸ் மேடப் ஆஃப் டினி பார்ட்டிகல் சொன்னார். எந்த அளவுக்கு யோசிச்சிருப்பாருன்னு பாருங்கள். லைட் இஸ் மேடப் ஆஃப் டினி பார்ட்டிகல்ஸ், துகள்களால் ஆனது, ஒளிக்கதிர். அது அந்த லைட்டோட ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒரு புக்காகவே வெளியே வந்தது ஸ்டூடெண்ட்ஸ். லைட்டோட ஒர்க்கு ஃபுல்லாகவே ஒரு புக்கு, ஆப்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஆப்டிக்ஸோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், கேஎஸ் சேர்ந்துருக்கும். இது வந்து 1704 வெளியில் வந்தது, நியூட்டனோட ஒர்க்கை பற்றி, ஆப்டிக்ஸ். சரி, ஓகே சார், ஆப்டிக்ஸ் ஓகே. மேத்தமேட்டிக்ஸ் என்ன சொல்கிறது, மேத்தமேட்டிக்ஸில் இன்றைக்கி இருக்கிற மேத்தமேட்டிக்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூலாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இன்டகிரேஷனையும் டிஃப்ரென்சியேஷனையும். இது ரெண்டுத்தையும் சொன்னது நியூட்டனும் ப்ளஸ் இன்னொரு சயின்டிஸ்ட்டும். ஆனால் நியூட்டனோட பங்களிப்புன்றது ரொம்ப அதிகமாக இருந்தது, இன்டகிரேஷன்லேயும் டிஃப்ரென்சியேஷன்லேயும். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் மேத்தமேட்டிக்ஸில். அது மட்டுமா, நியூட்டனோட ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, நியூட்டனோட இன்டர்போலேஷன் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது, நியூட்டனோட மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா செல்ஃப் வேல்யூடு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அது மாதிரியான ஃபங்க்ஷனில் இருந்து அதோட அப்ராக்சிமேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி, ஓகே. கெமிஸ்ட்ரி சார், கெமிஸ்ட்ரினா அல்கெமி அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரி ரிசர்ச் தான் அது. பட் ஆனால் அதை வந்து அவரோட அந்த காலத்தில் வந்த சயின்டிஸ்ட் யாருக்குமே பெருசாக அதை தெரியப்படுத்தலை, ஒரு மறைமுகமாகவே வச்சுருந்தார் அந்த அல்கெமின்ற அந்த ரிசர்ச் விஷயத்தை. நியூட்டன் பைபிளிக்கல் இன்டர்பிரிட்டேஷனாக இருக்கட்டும், குரோனாலஜி அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் டைம்லைன் பற்றின ஒரு ரிசர்ச். இவர் பண்ணாது எதுதான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்தோம்னா கிளாஸ் எங்கேயோ போயிடும். அதனால் ஒரு ஜென்ரல் நாலேஜ் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 11th இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருல்ல, அதுதான் இனர்ஷியல் ஃப்ரேம்ன்ற அந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். அவரோட இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் இதை வைக்கிறதுக்கு, ரெஸ்ட் ஆர் யூனிஃபார்ம் மோஷன், இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வைக்கிறதுக்கு. புரியுதா நான் சொல்கிறது? அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா புரியும். ஓகே, அப்போது அந்த நியூட்டனோட ஃபஸ்ட் லாக்குள்ளே போகிறோம். ஃபஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னது? எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். கரெக்டாக? ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் தெர் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட். ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டில் எவ்ரி ஆப்ஜெக்ட்னா அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஆப்ஜெக்ட்ன்ற வேர்டை எடுத்துட்டு, ஆப்ஜெக்ட்ன்ற வேர்டை தூக்கிட்டு நீங்கள் இந்த இனர்ஷியல் ஃப்ரேம் இந்த வேர்டை அங்கே போடுங்க. எவ்ரி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் அன்லஸ் there is external force acting on it. கரெக்டாக? ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க இல்லை, கரெக்டு தான். எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ன்ற இடத்துல தான் நான் என்ன சொன்னேன், இனர்ஷியல் ஃப்ரேம். எவ்ரி இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் கண்டினியூஸ் டு பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இப்போ இந்த இடத்துல நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம் போட்டாலுமே அந்த நியூட்டனோட ஃபஸ்ட்டில்
எப்படி நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா இனர்ஷியல் ஃப்ரேம் நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம் வச்சினா கூட நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா வந்து இனர்ஷியல் ஃப்ரேமுக்குனே எழுதுன மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அந்த லா என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு புரியணும். ஃபஸ்ட்டு எவ்ரி ஆப்ஜெக்ட் கண்டினியூஸ் டு பி இன் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னா என்ன? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். சார் லைட்டாக ஏதோ புரிகிற மாதிரி இருக்குது சார்னு தோணுதா? அப்படியே கவனிங்க. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் இருந்தால் ரெஸ்ட்டில் தான் இருக்கும். மோஷன் பக்கத்தில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக? யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தால் யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். அன்லெஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் இட், அதை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இந்த ரெண்டு செட்டப்பையும், ரெஸ்ட்டாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் மோஷனாக இருக்கட்டும், இது ரெண்டுத்தையும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் இது வந்து அப்படி தான் இருக்கும். அதோட பொசிஷனை அப்படி தான் மெயின்டைன் பண்ணும். நீங்கள் இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ் உள்ள இனர்ஷியல் ஃப்ரேம் ஒன்று எடுத்துருக்கீங்கல்ல, எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஏதாவது ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் எடுக்கிறீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்க ஒரு பொருளை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கோங்க, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துக்கோங்க, அது பிரச்சனையே கிடையாது. இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இப்போ அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகேயா? ஓகே, இப்போ இதை கவனி. ஒரு ட்ரெயின் பெட்டி இருக்குது, இதே மாதிரி இன்னொரு ட்ரெயின் பெட்டி இருக்குது. இது ரெஸ்ட்டில் இருக்குது, இது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. ஓகே, இது ரெஸ்ட்டு, இது யூனிஃபார்ம் மோஷன் v வெலாசிட்டியில் இருக்குது, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில். இப்போ இதுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துட்ருக்காரு. ஓகே, சரி, ஓகே, இப்படியே சொல்லலாமே. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, சரி ஒரு ஆள்னே வச்சுப்போம், எதுக்கு யாராக இருந்தால் என்ன. இப்போ இங்கேயும் ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். பாருங்கள், ஈஸியாக புரியும். இந்த ரெஸ்ட் இருக்குல்ல, இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரெயின் பற்றி நான் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேமாக எடுத்துட்டேன். முடிஞ்சா இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆள், இப்போ இவர் தான் எனக்கு ஆப்ஜெக்ட்டுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்கார், உட்காந்தா இருக்கார், அவர் எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்கார், சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இவர் மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாத வரைக்கும் இவர் ரெஸ்ட்டில் தான் இருப்பார். கரெக்டாக? பொருந்துதா? அதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இப்போ இந்த ஆள் அப்படின்றத எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு பேக்கோ இல்லை ஒரு புக்கோ கூட அசியூம் பண்ணிக்கோ, தப்பே கிடையாது. ஓகே, ஒரு புக்கு இல்லை ஒரு பேக்கு ஏதோ ஒன்று சம்திங் உள்ளே இருக்குது. இப்போ எனக்கு இது மேலே இது ரெஸ்ட்டில் தான் இருக்குது, ஃப்ரேமும் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. இது மேலே ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் இது என்ன பண்ணும், ஃப்ரேம் இப்போ கன்சிடர் பண்ணாது. நான் தான் சொல்லிட்டேன், நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா எல்லாமே இனர்ஷியல் ஃப்ரேம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளிகபிள். அதனால் அந்த இடத்துல நீ ஜென்ரலாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து நீ பேசினா கூட அங்கே இனர்ஷியல் ஃப்ரேம் எதுன்னு கேட்டால் நீ எர்த்துன்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். புரியும் நான் என்ன சொல்கிறேன்றது. இப்போது இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான். இப்போ இது மேலே நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் இது ரெஸ்ட்டில் தான் இருக்கும். கரெக்டு சார்? இப்போ இது வந்து ஒரு மோஷனில் இருக்குப்பா, யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பேக் இருக்குது. இப்போ இந்த பேக்கை ஒருத்தர் எடுத்துகிட்டு ட்ரெயினுக்குள்ளே, இது ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மோஷனில் தான் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு பர்சன் என்ன பண்ணுறாருன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் ஓடுறாரு. இப்போ அவர் தான் எனக்கு ஆப்ஜெக்ட், அவர் கையில் இந்த பேக் இருக்குது. ஸோ அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பயங்கர ஃபாஸ்ட்டாக ஒரே வெலாசிட்டியில் போகிறாரு. ஓகே, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ஒரே வெலாசிட்டியில் போகிறாரு. அப்போ இவரை வந்து யாராவது ஒருத்தர் வந்து தடுத்து நிறுத்தினா தான் இவர் ஸ்டாப் ஆவார், இல்லைனா இவர் போயிட்டே தான் இருப்பார். ஓகே, புரிஞ்சுக்க முடியும். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை நீ ஆப்போசிட்டாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து தடுத்து நிறுத்தினா தான் அது ஸ்டாப் ஆகும். ஆப்போசிட்டாக இல்லை, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகணும். இப்போது இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எம்டியாக ஒரு பால் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குது, இதே மாதிரி இங்கே யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். இப்போ நான் இது இனர்ஷியல் ஃப்ரேம்ஸ்குள்ளே சொன்னேன்ல, அதே மாதிரி இப்போ நான் ஃப்ரேமை நான் எதுவும் சொல்லலை, ஏன்னா இனர்ஷியல் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது எர்த்து. ரைட், இப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் இது எப்படி இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும். முடிஞ்சு போச்சா? இது பாரு, இது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. எதை பொறுத்து இருக்குது? இனர்ஷியல் ஃப்ரேம், அதை பொறுத்து தான் அது யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு ஸ்லைடிங் சர்ஃபேஸை வச்சேன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், இப்படியே போயிட்டு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது, டக்குன்னு என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். இல்லைனா இது மேலே ஏறி அப்படியே கீழே விழுந்து அப்படியே கொஞ்சம் தூரம் ரோல் ஆகி போய் நின்றோம். அப்போது இங்கே எனக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனனால இது ஸ்டாப் ஆச்சு. ஆக்ட் ஆகலைன்னா மூவ் ஆகிட்டே தான் இருந்திருக்கும். ரெண்டுமே சேம் எக்ஸாம்பிள் தான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. சார் அப்போது இனர்ஷியல் ஃப்ரேம், நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் அப்படின்ற அந்த வேர்டு எடுத்துகிட்டு இனர்ஷியல் ஃப்ரேம் வைக்க சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இனர்ஷியல் ஃப்ரேமா, இதுவும் ஒரு இனர்ஷியல் ஃப்ரேம் தானே. இப்போ இந்த லாவை நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு அப்ளை பண்ணுறேன் பாருங்களேன், பண்ணலாம். ஏன்னா நியூட்டனோட ஃபஸ்ட் லாவை லா ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம் தான் சொல்லலாம், தப்பு கிடையாது. லா ஆஃப் இனர்ஷியல் ஃப்ரேம்னு சொல்லலாம், லா ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லலாம். இனர்ஷியாவுக்கு அடுத்து வரேன். இப்போ இந்த இனர்ஷியல் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் பெட்டி இது ரெஸ்ட்டில் இருக்கா, இப்போ இதுக்கு நீ ஃபோர்ஸ் கொடுத்து இதை நகர்த்தினா தானே இது நகரும்.
அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-15 பேர் வந்து தள்ளணும். தள்ளினா நகரும், ஃபோர்ஸ் கொடுத்தா நகரும். அது வரைக்கும் இந்த ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு இந்த ரெஸ்ட் விஷயம் முடிஞ்சா அடுத்து இந்த மோஷன் பற்றி சொல்லியிருப்பார். யூனிஃபார்ம் மோஷன். இப்போ இந்த வந்து ட்ரெயின் ஃப்ரேம் வந்து பயங்கர மூவிங்கில் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயின் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை நான் வேறு ஏதாவது ஒரு கல் இல்லை மண் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ நான் இங்கே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இதோட வெலாசிட்டி மாறுது. கரெக்டாக? ஒன்று கூடும் இல்லை குறையும். அப்போது எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் தான் இது தன்னோட மோஷனில் மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. புரிஞ்சுக்க முடியும். அப்போது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போய்ட்டு இருக்க ஒரு பொருளை நீ தடுத்து நிறுத்தாத வரைக்கும் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் போகும். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாத வரைக்கும் இது அதே வெலாசிட்டி தான் மெயின்டைன் பண்ணும் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். நீ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸுக்கு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் மீன்ஸ் இனர்ஷியல் ஃப்ரேம். ஓகே, இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு நீ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். நீ இனர்ஷியல் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நியூட்டன் ஃபர்ஸ்ட் லாவை அப்ளை பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லாவுக்கு மட்டும் கிடையாது, செகண்ட் லாவாக இருக்கட்டும், தேர்ட் லாவாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு நீ அப்ளை பண்ணனா கரெக்ட். இல்லை நான் இனர்ஷியல் ஃப்ரேமுக்கு அப்ளை பண்ணுறேன், கரெக்ட். அவ்வளோதான். இப்போ இனர்ஷியா பற்றி பேசுவோமா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் டைம் எடுத்துக்க விடும்பல, நான் வந்து சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இனர்ஷியா அப்படின்றது, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அதுவும் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா சொல்லக்கூடிய விஷயம் தான். இனர்ஷியா அப்படின்றதுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தாங்க. அந்தளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. இனர்ஷியா அப்படின்றது அப்போஸ் பண்ணுறது தான் நம்ம இனர்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போஸ் எதிர்க்கிறது. இதில் 3 டைப் இருக்குது. ஒன்று ரெஸ்ட்டு, இன்னொன்று மோஷன், இன்னொன்று டைரக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நான் அப்படியே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இந்த ரெஸ்ட்டில் ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுப்போமே, ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த புக்கு வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, இனர்ஷியல் ஃப்ரேமில் இருக்காது. சொல்லுங்கள். ஆமாம் சார் சொல்லணும். ஆனால் எர்த்து இனர்ஷியல் ஃப்ரேமை வச்சுக்கலாம்ல? இருக்குது. அப்போது நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டனாலே உங்கள் மைண்டுக்கு இனர்ஷியல் ஃப்ரேமில் அது இருக்குன்றது வந்துடணும். அவ்வளோதான். இப்போது இந்த ஆப்ஜெக்ட், இந்த புக்கு வந்து ஒரு 10 கிலோ இருக்குது. ஒரு சின்ன குழந்தை விடுங்க, நம்ம இதை தள்ளுறதுக்கு இப்போது ஒரு சின்ன புக்கை மூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் தேவையில்லை. லைட்டாக தள்ளினா போதும். 10 கிலோ இருக்க புக்கை மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ இதிலே தெரியுது. இப்போது இந்த புக்கை விட இந்த புக்குக்கு நம்ம அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ என்னென்னா, எனக்கு இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் அதிகம். அப்போது மாஸ் அதிகமாக இருக்கிறப்போ எனக்கு இனர்ஷியா அதிகமாக இருக்கும், அப்போஸ் பண்ணுறதும் அதிகமாக இருக்கும். அப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போஸ் பண்ணுது. அது சின்ன பொருளாக இருக்கட்டும், பெரிய பொருளாக இருக்கட்டும், அப்போஸ் பண்ணும். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பொருளை நீ மூவ் பண்ண ட்ரை பண்ணனா, நான் மூவ் ஆக மாட்டேன். எதிர்க்கும். நீ நல்லா ஃபோர்ஸ் கொடுத்தனா அது ஆட்டோமேட்டிக்காக அது பொசிஷன் சேஞ்ச் ஆகிடும். தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், தன்னைத்தானே மாற்றிக்காது. அது ரொம்ப முக்கியம். இனர்ஷியா ரெஸ்ட்டு பக்காவான டெஃபினேஷன் அதுதான். தன்னைத்தானே மாற்றிக்காது. ரெஸ்ட்லேருந்து நானே ஓடுறேன், நானே நகர்றேன்னு புக்கு நகராதில்ல, அதுதான் சொல்கிறேன். இப்போ நீ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நீ தள்ளினா கூட நான் தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வயசில் சின்ன கிளாஸ்லாம் படிக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளலாம் சண்டை வரும். ஓகே, நீங்கள் தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டான், பேனா எடுத்துட்டான், பென்சில் எடுத்துட்டான், ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதுலாம் சண்டை வரும். அப்போ அதிகபட்ச ஒரு கோபம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் இப்போ என் ஃப்ரெண்டு இப்போ நானும் இருக்கேன்னா, நான் வந்து அவனோட நெஞ்சை பிடிச்சி தள்ளுவேன், அவன் என்னோட நெஞ்சை பிடிச்சி தள்ளுவான். இவ்வளோ தான் அதிகபட்சம் ஒரு சண்டையாக இருக்கும். ஓகே, அது சின்ன வயசில் குழந்தைங்களாக இருக்கும்போது அது ஒரு மறக்க முடியாத தருணங்கள் அந்த மாதிரி வந்து இருக்கும்ல. அப்போது நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அப்போஸ் இப்போ நான் அவனை தள்ளுறேன்னா அவன் கீழே விழுவ மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்னா, போக மாட்டான்டா அப்படின்பான். அவன் என்ன தள்ளனா அப்படின்பான். அந்த மாதிரி தான். புரியுதா உங்களுக்கு? அப்போது அந்த எதிர்க்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை இது கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. புக்கும் அப்போஸ் பண்ணும், உயிர் இல்லாத பொருளும் அப்போஸ் பண்ணுன்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுங்க. கிளியரா? அப்போது இது ரெஸ்ட்டில் இருக்க பொருளும் அப்போஸ் பண்ணும். இப்போ நான் இனர்ஷியானா அப்போசிங் சொல்லியாச்சு. ரெஸ்ட்டில் இருக்க பொருளும் மாறாதுன்னு சொல்லிட்டேன். மாறாது மீன்ஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கணும், அப்போ தான் அது மாறும், இல்லைனா மாறாது. ஓகேயா? கிளியரா? அப்போ மோஷன்னா இப்போ நீங்களே சொல்லுங்களேன். ரெஸ்ட்டுனா ரெஸ்ட்டை பார்த்தோம், மோஷன்னா அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய பொருள், மூமெண்ட்டில் இருக்க ஒரு பால் வந்து உருண்டு போயிட்டே இருக்குது. ஓகே, இங்கே ஃப்ரிக்ஷன்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குன்னு சொல்லிவிடுங்க சிம்பிளாக. இப்போ இந்த பால் வந்து போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணுறேன். அப்போ இதோட மோஷனில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்குது. இப்போ இது அப்படியே மேலே ஏறி போய் வெளியில் அப்படியே கொஞ்சம் தூரம் உருண்டுட்டு அப்புறம் ரெஸ்ட்டு போடும். அந்த கொஞ்சம் தூரம் உருளுதில்ல, அப்போ அது என்ன பண்ணுது? தன்னோட மோஷனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. என்ன ஃபோர்ஸ் வந்து தடுத்தாலும் அது தன்னோட மோஷனை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுது. கரெக்டாக? ரிசல்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அது டிபெண்டிங் அப்போ அந்த ஃபோர்ஸ், அவ்வளோதான். ரைட்? புரிஞ்சுக்குங்க. மோஷனில் ஏதாவது மாற்றங்கள் பண்ணுறதுக்கு அதே மாதிரி இந்த பொருள் வந்து தானாக ரெஸ்ட்டுக்கு
வராது. யூனிஃபார்ம் மோஷனில் இருக்க பொருள் தானாகவே வந்து இது எப்படி தானாகவே நகராதுன்னு சொன்னல, அது மாதிரி தான் தானாகவே இது வந்து ரெஸ்ட்டுக்கு வராது. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகினா தான் அது ரெஸ்ட்டுக்கு வரும். நியூட்டனோட ஃபர்ஸ்ட்டில் அப்படியே கனெக்ட் ஆகும். புரியும், ரெஸ்ட்டு மோஷன் எல்லாம். ஓகே சார், டைரக்ஷனு ரொம்ப சிம்பிள்ரா. டைரக்ஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுப்பா. நம்ம புக்கில் கூட அந்த ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் இருக்குமா, ஒரு கயரில் கல்லை நல்லா டைட்டாக கட்டி இப்படியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் இருக்கும். அப்போ அந்த கயரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்போ பிரேக் ஆயிடுச்சுன்னா இது வந்து சர்க்குலர் மோஷனில் இருந்தது, டக்குன்னு என்ன பண்ணும், டைரக்ஷன் மாற்றிடும். இப்போ இந்த இடத்துல அது பிரேக் ஆகுதுன்னா இந்த கல் இப்படி போகும், இல்லை இப்படி போகும். ஓகே, இங்கே பிரேக் ஆச்சுன்னா இப்படி போகும், இங்கே பிரேக் ஆச்சுன்னா இப்படி போகும். ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அது வந்து அதோட டைரக்ஷனை மாற்றிடுது. ஓகே, டைரக்ஷன் மாறுச்சுன்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஓகே, தானாக மாறல, ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆகுது, அதுதான் மேட்ரு. ஓகே, ஸோ இப்போ இது இனர்ஷியா அப்படின்றது அந்த அப்போஸ் பண்ணுறது தான் நியூட்டன் ஃபர்ஸ்ட்லாம் வந்து. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீ ஃபோர்ஸ் கொடுக்குற அப்படின்றது வந்து அது எதிர்க்குது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அதுதான் இனர்ஷியா. எதிர்க்குது, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் எதிர்க்குது, மோஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் எதிர்க்குது, ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் எதிர்க்குது. இதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்ளீட்டட். புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க சார், அதை சொல்லாமல் விட்டிங்களே சார்ன்னு ஏதாவது கேட்டுற போகிறீங்க. ரெஸ்ட்டுக்கும் மோஷனுக்கும் ஒரே எக்ஸாம்பிள் சொல்லலாம். ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸு, சடனாக டிரைவர் வந்து ஒரு கோவத்தில் ஒரு பயங்கரமான ஒரு வெறியில் வந்து பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. டக்குன்னு என்ன ஆகும், நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு பஸ்ஸு ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகும்போது நம்மளாம் பேக்கில் இப்படி சாயிற மாதிரி இருக்கும், பேக்வேர்ட் புஷ்ன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ரெஸ்ட்டில் இருக்கோம்ல, அப்போ நம்ம பஸ் என்ன ஆகுது, மூவ் ஆக ட்ரை பண்ணுறதுனால நாமளும் மூவ் ஆக ட்ரை பண்ணுவோம். அப்போது என்ன ஆகும், நம்ம பாடி என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ அதை அக்செப்ட் பண்ணிக்காது, டக்குன்னு நான் மூவ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போஸ் பண்ணுற மாதிரி பின்னாடி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி மோஷன்னா மூவிங்கில் இருக்கக்கூடிய பஸ்ஸு சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்மலாம் முன்னாடி போகிற மாதிரி இருக்கும் டங்குன்னு. ஏன்னா நம்ம மோஷன்லேயே இருப்போம், பஸ்ஸுக்குள்ளே இருக்கனால அப்படியே நம்ம மோஷன்லேயே இருக்க மாதிரி இருக்கும். டக்குன்னு பிரேக் அப்ளை பண்ணும்போது முன்னாடி போய்ட்டு வருவோம். ஏன்னா நம்ம வந்து மூவிங்லேயே இருக்க மாதிரி இருக்குது, டக்குன்னு நம்ம ரெஸ்ட்டுக்கு இப்படி வர முடியும். அந்த ஃப்ரேம் கூட சேர்ந்து நம்மளும் ரெஸ்ட்டுக்கு வர மாதிரி தானே, அதுதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா? ஸோ கண்டிப்பாக டவுட் இருக்காது. இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் வந்து தப்பாக நினைக்க வேணாம். கான்செப்டை கொஞ்சம் சொல்லணும், தெளிவாக சொல்லணுன்றது மட்டும்தான் என்னோடய நோக்கம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்கேஸ் புரியலைன்னா கமெண்ட் செக்ஷன் சும்மா தான் இருக்குது, உங்களோட டவுட்ஸ் அதில் கேளுங்க. கன்ஃபார்ம் நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளியர் பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தேங்க்யூ. வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ ஆல்.